இப்போ நீங்க பாக்குற இந்த கூட்டம்ன்றது ஏதோ திருவிழா கூட்டம் இல்ல, அல்லது மதுபான கடையில் டாஸ்மாக் கூட்டம் இல்ல. கறி வாங்கறதுக்காக, மாட்டுக்கறி வாங்கறதுக்காக நிக்கிற கூட்டம். இன்னைக்கு தீபாவளி பண்டிகை, அதனால சரியான கூட்டம். இன்னைக்கு மாட்டுக்கறி வாங்கறதுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா ரோட்டை அடைச்சிட்டு கூட்டம் நிக்குது. நம்ம கிட்டே போக முடியல. ஸோ அந்த அளவுக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா எப்படி இந்த மங்கலம்பேட்டை ஒரு பேரூராட்சி ஒரு 150 மாடு எப்படியும் விற்பனை ஆகும். அந்த அளவுக்கு இன்னைக்கு நல்ல வியாபாரம் நடக்கிறனால பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு மாட்டுக்கறி இன்னைக்கு சாதாரணமா 250 ரூபா 300 ரூபா கிலோ விற்கிதுங்க, வாங்கி சாப்பிட்றாங்க. இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாருங்க, மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாது, மாட்டெல்லாம் ஏற்றுமதி பண்ணக்கூடாது, மாட்டை வெட்டக்கூடாது என்று சொல்லக்கூடியவங்க, மாட்டுக்கறி தின்னா கொள்ளுவேன்னு சொல்றவங்க முடிஞ்சா இங்க வாங்க. என் தமிழ்நாட்டுடைய 90% மக்கள் மாட்டுக்கறி தான் சாப்பிட்றாங்க. முடிஞ்சா வந்து உன் வீரத்தை காட்டுங்க பார்ப்போம். இங்க வந்து உன் பருப்பு விவரம் பார்ப்போம். நம்ம சேகர் அண்ணன் கறி வெட்டுறாரு, பார்த்துங்க. நம்ம சேகர் இவர் தான் கறி வெட்டுறதுல ஸ்பெஷலிஸ்ட், நல்லா வெட்டுவாரு. வெட்டாரு பாருங்க, எலும்பு வாங்கி வாங்கி வெட்டாரு பாருங்க, நல்லா வெட்டாரு. அடுத்தா பாத்தீங்கன்னா இங்க கறி வாங்க வந்திருக்க கூட்டம். இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா மாட்டு கறியில நல்லா எலும்புலாம் கலந்து வேணும்பாங்க, தலை காலு எதையுமே விட மாட்டாங்க. இங்க பாத்தீங்கன்னா அது ஒரு மாடை எடுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 150 மாடு எப்படியும் மங்கலம்பேட்டையில் விற்கும். இதே சென்னையில பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு எப்படியும் ஒரு கிட்டத்தட்ட 10,000 மாடு வெட்டப்படுங்க. ஆமாங்க.